ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 5ஆம் அத்தியாயம். இறைவனின் வருகை. வியாசமா முனிவர் கூறினார், இரத்தத்தால் பிறந்தவனுக்கும் வியர்வையால் பிறந்தவனுக்கும் இடையிலான சண்டை முன்பு தடுக்கப்பட்ட போது பிரம்மதேவர் தனது செயல்களுக்கு என்ன பரிகாரம் செய்தார்? முனிவரே, ஜனார்த்தனனும் சங்கரரும் என்ன செய்தார்கள்? இதையெல்லாம் கூறுங்கள். பேச்சாற்றல் மிக்கவரே, எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள். சனத்குமாரர் கூறினார், காட்டு மூலிகைகளின் இலைகள் மற்றும் பழங்களாலும் சிறந்த குசர்கள் மற்றும் சமித்துக்களாலும் ஹோமங்கள் செய்து பிரம்மதேவர் முன்பு பகவான் ஸ்ரீஹரி அறிவுறுத்தியபடி தனது ஆக்னிஹோத்திரத்தை தொடர்ந்தார். நர மற்றும் நாராயண முனிவர்கள் பத்ரியாசிரமத்தை அடைந்து அனைத்து உடல் உயிரினங்களின் நலனுக்காக கடுமையான தவம் செய்தனர். தேவர்களின் இறைவன் கையில் மண்டை ஓட்டுடன் பூமி எங்கும் அலை திரிந்து குசஸ்தலியை உஜ்ஜயினியை அடைந்தார். அவர் அந்த அற்புதமான காட்டிற்குள் நுழைந்தார். அது பல்வேறு வகையான மரங்கள் மற்றும் கொடிகளால் மூடப்பட்டிருந்தது. அது பல வகையான மலர்களால் அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டது. அது அனைத்து வகையான பறவைகளின் ஒலிகளால் எதிரொலித்தது மற்றும் பல்வேறு வகையான விலங்குகளால் நிறைந்திருந்தது. அது யாரோ புத்திசாலித்தனமாக வைத்தது போல் மரங்களில் உள்ள மலர்களின் கொத்துக்களின் இனிமையான நறுமணத்தால் நறுமணமாக மாற்றப்பட்டது. அது பழங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டது. பழுத்த மற்றும் பழுக்காத பழங்களிலிருந்து வெளிப்படும் சாறு பல்வேறு வகையான சுவையுடன் பல்வேறு வகையானதாக இருந்தது. பழங்கள் வளமாக தங்க நிறங்களுடன் சுற்றிலும் வசீகரமாக இருந்தன. உலர்ந்த மற்றும் வாடிய இலைகள், புற்கள் மற்றும் பிற பொருட்கள், உலர்ந்த கிளைகள் மற்றும் பழங்கள் காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டன. அது ஓர் ஆசீர்வாதம். பல்வேறு வகையான மலர்களின் கொத்துக்களின் இனிமையான நறுமணத்தை வீசி அவர் நுழைந்த பகுதி முழுவதும் குளிர்ந்த காற்று வீசியது. நடுவில் துளைகள் இல்லாமல் பளபளப்பான பச்சை இலைகளால் உச்சி மூடப்பட்ட எண்ணற்ற மரங்களால் காடு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மரங்களிலும் தண்டுகளில் அதிக ஓட்டைகள் மற்றும் குழிகள் இல்லை. இந்த மரங்களுடன் சிறந்த நடத்தை மற்றும் தோற்றத்திற்கு அழகான அம்சங்கள் கொண்ட பிராமணர்களின் குடும்பங்களின் நிறைவின் தோற்றம் இருந்தது. நோய்வாய்ப்பட்டவர்கள் இல்லை, ஆனால் சில இடங்களில் ஆணவமும் வீக்கமும் கொண்டவர்கள், காற்றால் சிதறடிக்கப்பட்ட அற்புதமான தளிர்களால் மூடப்பட்ட மரங்கள், நல்ல குணங்களை கொண்ட உன்னத பிறவி மனிதர்களைப் போல இருந்தன. பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் இருந்தன. மரங்கள் ஒன்றையொன்று தொடுவது போல் தோன்றின. அவற்றின் உச்சி காற்றால் அசைக்கப்பட்டது. உச்சிகளும் கிளைகளும் ஒன்றோடொன்று அருகிலேயே நின்று காற்றின் இயக்கத்தின் மூலம் ஒன்றையொன்று தொடும் அலங்காரங்களாக தோன்றின. சில இடங்களில் வெள்ளை பூக்கள் இலைகளில் மறைந்திருக்கும் தேனீக்களை கொண்ட நாக மரங்கள் வெள்ளை கண்களையும் கருமையான கண்மணிகளையும் கொண்டவை போல் பிரகாசித்தன. சில இடங்களில் கர்ணிகார மரங்கள் ஜோடிகளாக மலர்களால் நிறைந்த உச்சியில் திருமணத்தின் போது சிறந்த ஜோடிகளைப் போல் பிரகாசித்தன. சிறந்த மலர்களின் செழிப்புடன் சிந்துவார வரிசைகள் உருவகப்படுத்தப்பட்ட வடிவங்களில் வணங்கப்படும் சில்வன் தெய்வங்களைப் போல தோன்றுகின்றன. வெவ்வேறு திசைகளில் பல்வேறு இடங்களில் அழகான மலர்களால் பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட குந்த மல்லிகை வகை கொடிகள் உதிக்கும் பிறை நிலவை போல பிரகாசித்தன. பவளத்தை விட சிறந்த அழகை கொண்ட முழு மலர்களில் பிரகாசிக்கும் யுதிகா கொடிகள் மலர்கள் நிறைந்த கிளைகளை விசிறி எழுப்புவது போல் தெரிகிறது. சில இடங்களில் முழுமையாக மலர்ந்த அர்ஜுன மரங்கள் காட்டு பகுதிகளில் சிறந்த மனிதர்களைப் போல வெள்ளைப்பட்டு ஆடைகளால் மூடப்பட்ட முழு உடையணிந்து பிரகாசிக்கின்றன. செடிகளுடன் சிக்கிய மலர்கள் கொண்ட மரங்கள் பெண்களுடன் நெருங்கிய அரவணைப்பில் சிறந்த மையல் நாயகர்களைப் போல பிரகாசிக்கின்றன. காற்றினால் வழங்கப்படும் மலர்களின் கொத்துக்களுடன் மாம்பழங்களும் திலகங்களும் தங்கள் கரங்களால் நல்ல மனிதர்களைப் போல ஒருவருக்கொருவர் பரிசுகளை வழங்குகின்றன.
திலகனும் அசோகரும் தளிர்களுடன் ஒருவருக்கொருவர் பிணைக்கப்பட்டு நெருங்கிய மனத் தொடர்பில் நண்பர்கள் போலவும் ஒருவருக்கொருவர் கரங்களை தொடுவது போலவும் தோன்றுகிறார்கள். பழங்கள் மற்றும் மலர்களுடன் வளைந்து செல்லும் மரங்கள் மென்மையான முறையில் நல்ல மனிதர்களைப் போல ஒருவருக்கொருவர் சிறந்த மலர்களையும் பழங்களையும் வழங்குகின்றன. காற்றின் அரவணைப்பால் மகிழ்ச்சியடைந்து நெல் செடிகளின் நீரில் நனைந்து மரங்கள் நட்பு பரிசுகளை பரிமாறிக்கொள்வதில் ஒன்று கூடும் உன்னத மனிதர்களைப் போல நிற்பது போல் தெரிகிறது. மலர்கள் விரைவாக அசைந்து சம அந்தஸ்துள்ளவர்களின் போர் குணமிக்க தயாரிப்பை தாங்க இயலாத மனிதர்களைப் போல அவற்றின் சிறப்பை காட்டுகின்றன. அற்புதமான முகடுகளை கொண்ட பறவைகள் போதையில் மரங்களைப் போல உடன் நடனமாடுகின்றன. அற்புதமான மலர்களின் எடையுடன் குனிந்து நடுங்கும் வாரிசு உச்சிகள், காற்றினால் அசைக்கப்படும் அமிர்தவல்லி கொடிகளை நாடும் தேனீக்கள், அந்த கொடிகளுடன் இணைந்து மனிதர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் தங்கள் அன்புக்குரியவர்களாய் நடனமாடுகின்றனர். சில இடங்களில் குந்த கொடிகளால் சூழப்பட்ட மரங்கள் இலையுதிர் காலத்தில் வானத்தை போல பல்வேறு வகையான நட்சத்திர குழுக்களுடன் பிரகாசிக்கின்றன. மரங்களின் உச்சியிலுள்ள மாதவி கொடிகள் புத்திசாலித்தனமாக அலங்கரிக்கப்பட்ட சிகரங்களைப் போல பிரகாசிக்கின்றன. பூத்து பழங்கள் நிறைந்த பச்சை மரங்கள் தங்கத்தின் மகிமையை கொண்டுள்ளன. நல்ல மனிதர்களின் கூட்டத்தில் தங்கள் நட்பை காட்டும் மனிதர்களைப் போல அவை தோன்றும். மலர்களில் ஏராளமான இலைகள் உள்ளன. உள்பகுதி இலைகளால் நிறைந்துள்ளது. தேனீக்கள் இலைகளால் குடிபோதையில் உள்ளன. அவை சாரிகாக்கள் மைனாக்கள் போல பிரகாசமாக தெரிகின்றன. சிரீஷ மலர்களை போன்ற கிளிகள் போற்றப்படும் பிராமணர்களைப் போல ஜோடிகளாக சில இடங்களில் அமர்ந்து அற்புதமான வார்த்தைகளை உச்சரிக்கின்றன. பல்வேறு வண்ணங்களின் வால் மற்றும் இறகுகளை கொண்ட மயில்கள் அவற்றின் துணைகளுடன் வருகின்றன. அவை காட்டின் நடுவில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் இருப்பது போல இருக்கும். பறவை கூட்டங்கள் அற்புதமான இசையை உருவாக்குகின்றன. அவை ஏற்கனவே அழகான காட்டை இன்னும் அழகாக்குகின்றன. அந்த காடு நந்தன சொர்க்க தோட்டம் உடன் இணையாக இருந்தது. அது மனதையும் விழிகளையும் மகிழ்ச்சி மேம்படுத்துகிறது. அது பல விலங்கு குழுக்களால் நிரம்பி இருந்தது. பறவைகள் தொடர்ந்து மேலே பறந்தன. இறைவன் தனது கையில் மண்டை ஓட்டை ஏந்தியபடி நந்தன வனத்துடன் ஒப்பிடக்கூடிய அந்த சிறந்த காட்டை மென்மையான பார்வையுடன் கண்டார். ருத்ரன் அங்கு வந்ததை கண்டதும் அந்த வரிசை மரங்கள் அனைத்தும் பக்தியுடன் தங்கள் செல்வத்தை மலர்களின் வடிவத்தில் சம்புமூர்த்திக்கு அளித்தன. மலர்களின் பரிசை ஏற்றுக்கொண்டு மகேஸ்வரர் மரங்களை நோக்கி, உங்கள் வரங்களை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கு நல்வாழ்வு என்றார். இறைவன் இதை கூறிய போது பனை மரங்கள் பயபக்தியுடன் ஒன்றிணைந்து மகேஸ்வரரை வணங்கிய பின்னர் தடையின்றி பேசின. தேவர்களின் இறைவனே, மக்களில் மிகவும் பிரியமானவரே, நீங்கள் ஒரு வரத்தை வழங்க விரும்பினால் இந்த காட்டில் என்றென்றும் இருங்கள். இது எங்கள் மிகப்பெரிய விருப்பம். தேவர்களின் இறைவனே, நாங்கள் உங்களுக்கு வணக்கம் செலுத்துகிறோம். தேவர்களின் இறைவனே, பிரபஞ்சத்தை படைத்தவரே, நீங்கள் விரும்பினால் இந்த காட்டில் வசிக்கவும் எல்லா வகையிலும் உங்களை நாடிய பிறகு இந்த சிறந்த வரத்தை நாங்கள் மன்றாடுகிறோம். கோடிக்கணக்கான பல வேறு வரங்களுக்கு என்ன பயன்? இந்த வரம் எங்களுக்கு வழங்கப்படட்டும். அனைத்து மரங்களாலும் இவ்வாறு கூறப்பட்டவுடன் தன்னை அடைக்கலம் தேடுபவர்களின் அன்பான இறைவன் மரங்களுக்கு வரத்தை வழங்கினார். நான் அதை மீண்டும் கூறும்போது அதை கேளுங்கள். மகேஸ்வரர் கூறினார், உண்மையில் நான் இந்த சிறந்த காட்டில் மனதளவில் தங்குவேன். நான் உங்களுக்கு மேலும் வரங்களை வழங்குவேன். என் பார்வை வீணாகாது. நெருப்போ காற்றோ தண்ணீரோ சூரியனின் கதிர்களோ சூரிய ஒளியோ மின்னலோ இடியோ உங்களுக்கு வலியை ஏற்படுத்தாது.
நீங்கள் என்றென்றும் சிறந்த மலர்களால் நிறைந்திருப்பீர்கள். நீங்கள் எப்போதும் இளமையின் உச்சத்தில் இருப்பீர்கள். நீங்கள் விரும்பியபடி எங்கும் செல்லலாம். நீங்கள் விரும்பும் எந்த வடிவத்தையும் பெறலாம். நீங்கள் விரும்பியபடி பலன்களை தருவீர்கள். அந்தி வேளையில் தவத்தில் சுடர்விடும் விழிகளால் மகிழ்ச்சி அடைந்த மனிதர்களால் நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். என் தயவால் நீங்கள் மிகுந்த மகிமையால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வரங்களை அருளும் சம்புமூர்த்தி மரங்களை ஆசீர்வதித்தார். 1000 ஆண்டுகள் அங்கே நின்ற பிறகு அவர் மண்டை ஓட்டை தரையில் வீசினார். அது தரையில் விழுந்ததால் பாதாள உலகம் அதிர்ந்தது. கடல்களில் அலைகள் கிளர்ந்தெழுந்து உதவியற்ற நிலையில் அவை கரைகளை நிரப்பின. புலிகள் மற்றும் மலை பாம்புகள் நிறைந்த ஆயிரக்கணக்கான மலை சிகரங்கள் தேவேந்திரனின் இடியால் தாக்கப்பட்டது போல் உடைந்தன. தேவர்கள் மற்றும் சித்தர்களின் வான்வெளி ரதங்கள், கந்தர்வர்களின் நகரங்கள் கீழே விழத் தொடங்கி இறுதியில் தரையில் அழிந்தன. புறாக்களும் ஆடுகளும் மீண்டும் நெருங்கிய குழுக்களாக ஒன்று கூடத் தொடங்கின. நட்சத்திரங்களும் கோள்களும் ஒளிந்து கொண்டு சூரியனுக்கு அப்பால் சென்றன. இந்த வசனத்தின் சிறு வானியல் குறிப்பு இது. அதன் உரத்த அறிவிப்பு என்று உலகங்களிலும் உள்ள அனைவரையும் உணர்வற்றவர்களாகவும் குருடர்களாகவும் காது கேளாதவர்களாகவும் ஆக்கியது. அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் உள்பட 3 உலகங்களும் கிளர்ந்தெழுந்தன. அனைத்து சூரர்கள் மற்றும் அசுரர்களின் உடல்களும் மனங்களும் சோர்வடைந்து நடுங்கின. அவர்கள் இது என்ன என்று சிந்திக்கத் தொடங்கினர். தேவேந்திரனில் தொடங்கி அவர்கள் அனைவரும் பிரம்மதேவரின் உலகத்திற்கு செல்ல தைரியத்தை வரவழைத்தனர். அவர்கள் பிரம்மதேவரிடம் இவ்வாறு கூறினார்கள்: கடவுளே, பகவானே, தேவேந்திரனில் தொடங்கி அவர்கள் அனைவரும் பிரம்மதேவரின் உலகத்திற்கு செல்ல தைரியத்தை வரவழைத்தனர். தேவேந்திரன் அவர்கள் பிரம்மதேவரிடம் இவ்வாறு கூறினார்கள்: பகவானே, காலன் மற்றும் கர்மனால் பாதிக்கப்படுவதால் 3 உலகங்களிலும் நடுங்கும் தீய அறிகுறிகளை இந்த காட்சிக்கு என்ன காரணம்? கல்பத்தின் முடிவு வந்துவிட்டது. கடல்கள் அனைத்து எல்லைகளையும் உடைக்கின்றன. பொதுவாக அசைவற்ற 4 யானைகள் நகர ஆரம்பித்து விட்டனர் அல்லவா? அதாவது நகரும் 7 கடல்களின் நீரில் பூமி ஏன் நிரம்பி வழிகிறது? கடவுளே, எல்லாம் நோக்கமும் இல்லாமல் பிறப்பதை நிறுத்திவிட்டது. இப்போது கேட்கும் ஒலி தனித்துவமானது. இதற்கு முன்பு இது போன்ற எந்த ஒரு செய்தியும் கேட்கப்படவில்லை. இதன் மூலம் 3 உலகங்களும் பயங்கரமான உயிரினத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கூறப்பட்டவுடன் பிரம்மதேவருக்கு பெரிய இறைவன் புரிய வைத்தார். அவர் சிறப்பு அறிவை பெற்ற ஒருவராக ஆனார். ருத்ரன் நெருங்கி வந்ததை அறிந்து கொண்டார். அவர் கூறினார்: தேவர்களே, நீங்கள் கேட்டதற்கு குழப்பத்திற்கான காரணத்தை கேளுங்கள். அற்புதங்களை நம்புபவர்கள் நிச்சயமாக காரணத்தை அறிய வேண்டும். என் உடலில் இருந்து எனது 5வது தலையை பறித்த பிறகு அந்த மண்டை ஓட்டை கையில் ஏந்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஆசிரமத்திற்கு சென்றார். அவர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பகவான் நாராயணரிடம் பிச்சை கேட்டார். பின்னர் நரர் என்ற வில்லாளி முனிவர் எழுந்தார். பின்னர் பகவான் குசஸ்தலியில் உள்ள சிறந்த காட்டிற்கு சென்றார். மரங்களின் வரிசை வழியாக அவர் அதில் நுழைந்து மலர்களின் நறுமணத்தால் முறையாக மதிக்கப்பட்டார். எல்லா இடங்களிலும் பறவைகள் சுற்றித் திரியும் காட்டை ஆசீர்வதித்த பிறகு உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கும் நோக்கத்திற்காக இறைவன் அங்கேயே இருக்க விரும்பினார். அவரது கையில் இருந்த மண்டை ஓடு இறைவனால் தரையில் வைக்கப்பட்டது. எனவே பூமி அதிர்ந்தது. 3 உலகங்களும் கலங்கின. எனவே இறைவனை காணுங்கள். விருபாக்ஷா, என்னுடன் அவனிடமும் அடைக்கலம் தேடுங்கள். சாந்தப்படுத்தப்பட்டவுடன் இறைவன் எனக்கு வரங்களை வழங்குவார். இவ்வாறு கூறிய பின்னர் பிரம்மதேவர் தேவர்கள் மற்றும் தானவர்களுடன் இணைந்து காளை சின்னம் கொண்ட இறைவன் இருந்த காட்டுப்பகுதிக்கு சென்றார். அவர்கள் அனைவரும் மனதில் மகிழ்ச்சி அடைந்தனர். சங்கரனை சந்திக்க விரும்பிய அவர்கள் மலர்கள் சிதறி கிடந்த காட்டிற்குள் எல்லைக்குள் நுழைந்தனர். அது காக்கைகளின் கீச்சொலியுடன் எதிரொலித்தது.
நந்தனத்திற்கு இணையான அந்த காட்டை இவை அணுகின. வில்லாளர்களின் மகிமையால் அது மேலும் பிரகாசித்தது. உடல் படைத்த அனைவரின் மனதையும் மகிழ்விக்கும் பல்வேறு வகையான பழங்களை கொண்ட மலர்கள் மலரும் மரங்களின் தோப்புக்களால் சூழப்பட்ட அந்த அற்புதமான காட்டை கண்ட சூரர்கள் மயில்கள், அன்னங்கள், கொக்குகள், தவளைகள் மற்றும் மீன்கள் நிறைந்த காட்டில் ஹரனை இங்கே பார்ப்போம் என்று எண்ணி மகிழ்ந்தனர். அவந்தி திருத்தல மகாத்மியத்தின் 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.